ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு. குடிசை வீடு தான், மண் தரை தான், அப்படி தான் நான் பிறந்தேன். ஸோ அப்பா வந்து எனக்கு 2 வயசாக இருக்கும்போதே விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு எங்கள் அப்பா எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாது. வீட்டு வேலை பார்த்து தான் என்னை வளர்த்துனாங்க. 20 வயசுலேயே கேரளாவில் ஒரு வீட்டில் வந்து வீட்டு வேலை பார்த்து தூங்கவே மாட்டாங்க. விடிய விடிய வேலை இருந்துகிட்டே இருக்கும். நானே காலையில் எழுந்திரிச்சு நானே ஸ்கூலுக்கு ரெடியாகி போவேன். இதெல்லாம் சினிமாவில் கேட்குற மாதிரி இருக்கும், பட் இதெல்லாம் என் லைஃப்பில் நடந்திருக்கு. நான் 2019 மேரேஜ் ஆகி வரும்போது அந்த ஊர்ல டாபிக்கே நானா தான் இருந்தேன். அப்படியேமா? ரொம்ப பேசியிருக்காங்க சார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காரைக்காலில் முஸ்லீம் பொண்ணுங்க வந்து வெளியே வேலைக்கு வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் வரேன். ரொம்ப ரொம்ப சுமாரா இருக்கிற ஒரு பொண்ணா இருந்தாலும் உங்ககிட்ட வந்தா அவங்கள பியூட்டி குவீனா மாத்திருவீங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானே? அது உண்மைதான் சார். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, மேக்கப் பண்ணா வந்து ஃபேஸ மாறிடுது, என்னோட ஃபேஸே மாத்திடுறாங்க, பொம்மை மாதிரி ஆக்கிடுறாங்க. என்னோட ஒர்க்ல அப்படி மாறவே மாறாது. என்ன வித்தியாசம் மத்தவங்க ஒர்க்குக்கும் உங்க ரொம்ப நேச்சுரலா இருக்கும் சார். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு ஃபேஸை பார்த்துட்டா நான் அனலைஸ் பண்ணிடுவேன், இவங்களுக்கு இதுதான் நீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன் த ஸ்பாட்ல போயிட்டு தான் அவங்க மேக்கப், அவங்களோட ஃபேஸையும் பார்ப்பேன் அண்ட் அவங்களோட ஹேரையும் நான் பார்ப்பேன். அந்த டைம்லயே அவங்களுக்கு என்ன நீடோ அதை அப்படியே பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துருவேன். நபீல் வியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரியில் ஒன்றா இருக்கிற பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு தமிழ்நாட்டையே கலக்கிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு மோஸ்ட் வாண்டடான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் நம்ம கூட இருக்காங்க. நஸ்லா நம்ம கூட இருக்காங்க. அவங்கள பற்றியும் பியூட்டி இண்டஸ்ட்ரியை பற்றியும், இன்னைக்கு இந்தியாவில் பியூட்டி இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு, பியூட்டி இண்டஸ்ட்ரிக்கு யாராவது வரணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்டாவோ இல்லை பியூட்டிஷியனாவோ வரணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு நிறைய அட்வைசஸ் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ரொம்ப யங் ஏஜாக இருந்தாலும் அவ்வளோ அனுபவம் இருக்குது இவங்களுடைய லைஃப்பில். ஸோ முதல்ல அவங்கள பற்றி சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் நஸ்லா, எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச்மா. இவ்வளோ தூரத்தில் இந்த ஒரு கண்டிஷனில் நீங்கள் மாசமாக இருக்கீங்க, இதுவும் இந்த கண்டிஷனில் நான் கூப்பிட்டேன்றதுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். உங்களோட கால் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படியா? ஒரு சர்ப்ரைஸான கால் இது. இல்லை, நான் உங்களை ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன். நான் ஆக்சுவலி உங்களுடைய ஒரு பெரிய ஃபேன். ஏன்னா நீங்கள் இந்த வே யூ ஸ்பீக், உங்களுடைய வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நிறைய யங் ஜெனரேஷனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் உங்களை ஸ்டோரி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி சின்னதுலேருந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கீங்க, எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க. ஒரு முஸ்லீமா இருந்து, ஒரு பெண்ணா இருந்து லைஃப்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜ்ல நீங்க பட்ட ஸ்ட்ரகிள்ஸும் நீங்க பட்ட வலிகளும் எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா சக்சஸ்ன்றது இன்னைக்கு எல்லாருமே ஈஸின்னு நினைக்கிறாங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃப்ளூக்ல வந்துருதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் தி லீடிங் ஒரு பிராண்டா நஸ்லா ஆர்டிஸ்ட்ரின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியாதவங்களே இல்லை. அண்ட் உங்களை தேடி எவ்வளோ செலிபிரிட்டிஸ் உங்களை தேடி வராங்கன்னெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நஸ்லா சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க, அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி பற்றி போவோம். நீங்கள் கேள்விப்பட்டது எல்லாமே கரெக்டு தான் சார். ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு. குடிசை வீடு தான், மண் தரை தான், அப்படி தான் நான் பிறந்தேன். ஸோ அப்பா வந்து எனக்கு 2 வயசாக இருக்கும்போதே விட்டுட்டு போயிட்டார். சில ரீசன்ஸ்னால அம்மா வந்து விட்டுட்டு போயிட்டாரு. அப்பா விட்டுட்டு போகும்போது அம்மாவுக்கு வந்து 20 இயர்ஸ், ரொம்ப யங். 20 வயசு? ஆமா, அம்மாவுக்கு 20 வயசு. உங்களுக்கு 2 வயசா? எனக்கு 2 வயசு. ஆமா, ரொம்ப யங் ஏஜ்லேயே. அப்பெல்லாம் அப்படி தானே சார் மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 20 வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மாவுக்கு வந்து ரொம்ப இன்னசென்ட், உலகம்னா என்னன்னே தெரியாத ஒருத்தங்க அவங்க. அப்படிங்கும்போது அவங்க நினச்சிருந்தா வேற மேரேஜ் பண்ணியிருந்துருக்கலாம். ஃபேமிலி எல்லாமே நிறைய ஃபோர்ஸ் பண்ணாங்க, அம்மா வந்து வேற மேரேஜ் பண்ணிக்கோ, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குன்னு. ஆனால் அம்மா வந்து அவங்க லைஃப்பை பார்க்கல, நான் தான் அவங்க லைஃப்னு வந்து பார்த்தாங்க. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எனக்காக இப்போ வரைக்குமே என் கூட இருக்கிறது அம்மா மட்டும்தான். அம்மாவோட சப்போர்ட்னால தான்
நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கேன். அம்மா வந்துட்டு பயப்படுவாங்க தான், ஏதாவது நான் ஒன்று பண்ணால் இது எப்படி போகுமோ, ஏன்னா அப்பா இல்லாமல் வளர்த்தது, யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுவாங்க. பட் அம்மா கிட்ட நான் சொல்லுவேன், நான் வந்து தப்பு எதுவும் பண்ணலம்மா, நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், ஸோ அதனால் நீங்கள் வந்து என்னை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அம்மாவை நான் கன்வின்ஸ் பண்ணாலும், பட் யாராவது எதாவது சொன்னால் அம்மா எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க. என் பொண்ணு வந்து கரெக்டாக தான் பண்ணுவா, ஸோ ஃபுல் சப்போர்ட். இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பேக் போனாக இருந்தது அம்மா தான். அதுக்கப்புறம் எப்போவாவது அப்பாவை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? இல்லை சார், வாய்ப்பு கிடைச்சதே இல்லை. ஓகே. எனக்கு எங்க அப்பா எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாது. அப்போசிட்ல வந்தா கூட இதுதான் அப்பாவா அப்படின்னு வந்து எனக்கு உங்களுக்கு அப்பாவை பார்க்கணும்னு தோணலையா? தோணதே இல்லை சார். எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு தோணதே இல்லை. ஏன்னா அம்மா வந்து என்ன அவ்வளோ பாசமா வளர்த்துனாங்க. அப்பா மேல கோவம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அம்மாவை அவர் தொலைச்சிட்டாருன்ற ஒரு கோவம் இருக்கு. என்னோட அம்மா மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்து கண்டிப்பா கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? கண்டிப்பா மாட்டேன் சார். ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு யூஸும் இல்லை சார். ஏன்னா நாங்க தவிச்ச நேரம்லாம் அவர் எங்க கூட இல்லை. எத்தனையோ அம்மா வந்து கார்னர் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸில், ஒரு முக்கியமான விஷயத்துலலாம் எங்களை பார்த்துட்டு போனாலே வந்து அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்றதுனால எப்படி பேசுவாங்கன்னா, அவங்க ஃபேஸை பார்த்தா நமக்கு வந்து செட் ஆகாது, நம்ம அவங்க கூட இருந்தால் செட் ஆகாது. உண்மை தெரியாதுல்ல அவங்களுக்கு. ஆமாம் சார். எல்லா பழியும் அம்மா தான் வாங்கியிருப்பாங்க. ஆமாம் சார், எல்லா பழியும் அம்மா. அதுவும் 20 வயசு அம்மாவுக்கு, சின்ன பொண்ணு. ஆமாம் சார். அம்மா வந்து என் பொண்ணு தான் என் உலகம், என் பொண்ணுக்காக தான் எல்லாமே, நீ வாழ போகிற வாழ்க்கை என்னைக்கா இருந்தாலும் எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் தான், என் ஹஸ்பண்ட் எப்போ வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆயிடுச்சு. அம்மா இப்போ வந்தா ஏத்துப்பாங்களா? அம்மா ஏத்துக்கிற மனசு பக்குவத்துல தான் இருக்காங்க. இப்போவுமே அம்மா வந்து வந்தா ஏத்துக்கிறன்ற அந்த இதுல தான் இருக்காங்க. ஆனா நான் வந்து அந்த மாதிரி மைண்ட் செட்ல இல்ல. ஏன்னா எவ்வளவோ எங்க அம்மா கூட இருந்து நான் பார்த்திருக்கேன். எங்க அம்மா எவ்வளோ அழுதுருக்காங்க, எத்தனை நைட் அழுது தூங்கியிருக்காங்க, தூங்காம இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. வீட்டு வேலை பார்த்து தான் என்னை வளர்த்துனாங்க. 20 வயசுலேயே கேரளால ஒரு வீட்டுல வந்து வீட்டு வேலை பார்த்து தூங்கவே மாட்டாங்க. விடிய வேலை இருந்துட்டே இருக்கும். நானே காலையில் எழுந்திரிச்சு நானே ஸ்கூலுக்கு ரெடியாகி போவேன் அம்மாவை மீட் பண்றதுக்கு. ஒரு உங்களை வளர்க்கறதுக்காக. ஆமா சார், என்னை வளர்க்கறதுக்காக ராத்திரி பகலா கஷ்டப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் சினிமால கேட்குற மாதிரி இருக்கும், பட் இதெல்லாம் என் லைஃப்ல நடந்திருக்கு. நீங்க கூட சின்னதுல நிறைய சின்ன வேலைகளுக்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னென்ன வேலை செஞ்சிருக்கீங்க நீங்க? ஆக்சுவலி ஒரு பீரியட்க்கு மேலே அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு சார். நான் 7th படிக்கும்போது, அப்போ எனக்கு ஒரு 12-13 வயசு இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி யாரும் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, எல்லாருமே மிடில் கிளாஸ் தான். அன்னன்னைக்கு என்ன வருமானமோ அதை வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபேமிலி செட்டப் தான். ஸோ நாங்கள் அம்மா வந்து யாரையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, அம்மாவே ஏர்ன் பண்ணி தான் அம்மாவே எல்லாமே பண்ணுவாங்க. அந்த டைமில் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பெட் ரெஸ்ட்டில் போனதுனால ரொம்ப வறுமையாயிடுச்சு. அதாவது அன்னைக்கு உண்டான சாப்பாட்டுக்கே வந்து செலவுக்கு காசு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அம்மா வந்து மாவு அரைப்பாங்க. அந்த மாவை வந்து அரைச்சி பேக்கெட் போட்டு அங்கே தெருவில் இருக்கவங்கலாம் வாங்குவாங்க. ஒரு பேக்கெட் 5 ரூபான்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சேல் ஆகாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என் ஸ்கூலுக்கும் என் வீட்டுக்கும் 3 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. 7th படிக்கிற அந்த டைம்லேயே வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததும் அம்மா வந்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் அழகாக ஒரு குச்சிப்பையில் அதெல்லாம் வச்சுட்டு அது தூக்கிட்டு, ஒரு 10 கிலோ இருக்கும் அப்போவே வெயிட்டு, தூக்கிட்டு என்ன பண்ணுவேன்னா என் ஸ்கூல் வரைக்கும், என் ஸ்கூல் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ தூரம் போயிட்டு நான் வித்துட்டு தனியாகவே போயிட்டு தனியாகவே வருவேன். ஸோ அப்போ இருந்தே என்னோட ஒர்க்கை வந்து நான் 12 வயசுல. ஆமா, 12 வயசுல எல்லாரும் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு விளையாடுற வயசு. நீங்க வந்து குடும்ப கஷ்டத்தினாலையும் அம்மாவுக்கு உதவி பண்ணணுன்றதுக்காகவும் அந்த மாவு பாக்கெட் எடுத்துட்டு போய் வீடு வீடா வித்துட்டு வருவீங்க. ஆமா சார். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கூல்லையும் சரி பசங்க எல்லாருமே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. நான் அந்த அம்மா எனக்கு 1 ரூபா கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது. அதை கூட நான் வந்து செலவு பண்ண மாட்டேன். அம்மாவுக்கு வந்து எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது, அம்மாவை நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு எய்ம்லேயே தான் நான் வந்து இருப்பேன். ஸோ அப்படி தான் நான் வந்து வளர்ந்தேன். அதுக்கப்புறம் 10th வரும்போது அம்மாவுக்கு வந்து கையில் வந்து வருமானம் இல்லை, படிக்க வைக்க முடியல. எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் நல்லா படிக்கிற பொண்ணு, மேக்ஸில் சென்டம் எடுத்த ஒரு பொண்ணு, நல்லா படிப்பேன். ஆனால் வந்து படிக்க வைக்க வசதி இல்லாதனால நான் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் ஒரு அங்கே எங்கள் ஊர்லேயே இருக்கிற ஒரு ஸ்வீட் கடையில் வந்து கேஷியராக வந்து ஜாயின். எந்த ஊர்? ஆனமலை வந்து பொள்ளாச்சி. ஆனமலை என்னோட பாட்டியோட ஊர். என்னோட நேட்டிவ் கோயம்புத்தூர். உங்களுக்கு 15 வயசு இருக்குமா? ஆமா, 15 வயசு இருக்கும்போது நாங்க கொஞ்ச நாள் அங்க இருந்தோம். மேக்ஸ் நல்லா வரும்ன்றதுனால அங்க கேஷியரா போயிட்டீங்க. ஆமா சார். அங்க எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க? மாசம் 1500 ரூபாய் சார். ஒரு மாசம் முழுசா வேலை செஞ்சா அப்போ ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சம்பளம். எவ்வளவு மணி நேரம் வேலை செய்வீங்க? காலையில 9 மணிக்கு போயிட்டு நைட் 7 மணி வரைக்கும் இருப்பேன் சார். வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவீங்க. அந்த 1500 ரூபாய் சம்பளம். கேஷியரா மட்டும் இருக்க மாட்டேன். ஆள் இல்லாத டைம் பேக்கிங் ஒர்க் கூட நான் பார்த்திருக்கேன். மிக்சர் பேக் பண்றது, ஸ்வீட் பேக் பண்றது, இந்த மாதிரியான ஒர்க் பார்த்திருக்கேன் 15 வயசுல. ஆமா சார்.
அதுக்கப்புறம் இப்படி தான் சார். அதுக்கப்புறம் ஒரு கோல்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் அக்கௌண்ட்ஸில் இருந்தேன் சார். ஆக்சுவலாக அங்கே அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு பிகாம் படித்த பசங்கள்லாம் இருந்தாங்க. பட் எனக்கு அக்கௌண்ட்ஸ் நல்லா வரதுனால என்ன வந்து நான் 10th தான் படிச்சிருக்கேன்னு பார்க்கல அவங்க. என்ன வந்து அக்கௌண்ட்ஸ்க்கு மாற்றிட்டாங்க. ஸோ நான் எப்படின்னா எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தா அதை உடனே பண்ணுற ஒரு ஹேபிட் எனக்கு இருக்குது, கற்றுக்கிற ஒரு ஹேபிட் இருக்குது. ஸோ அதனால அவங்க எம்எல்ஏ ட்ரஸ்ட் வச்சு ஒரு 1.5 years அங்கே ஒர்க் பண்ணேன். அங்கே சம்பளம் பார்த்தீங்கன்னா மந்த்லி 6,000 அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து நீ இப்படி வெளியே வேலைக்கு போய் கஷ்டப்பட வேண்டாம், ஏன்னா காலையில் போய் நைட் வரைக்கும் வர பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு நீ வந்து ஸ்டிச்சிங் கற்றுக்கோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து பியூட்டி ஃபீல்டில் தான் இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலி 15 வயசுலேருந்தே பியூட்டி ஃபீல்டில் தான் இன்ட்ரெஸ்ட். ஆனால் ஆமாம் சார். ஆனால் ஃபேமிலியில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபேமிலி சார். நான் எது சொன்னாலும் நோ சொல்கிற ஃபேமிலி தான். எனக்கு வந்து யாருமே எஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எங்கள் அம்மா சொல்ல வந்தாலுமே அம்மாவையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லி பயப்படுத்துவாங்க. இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் கெட்ட பேர் ஆகிடும் ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பயப்படுத்தி எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எனக்கு எதுவுமே வந்து யாருமே ஒரு சப்போர்ட் பண்ணதே இல்லை. எனக்கு டெய்லரிங் கற்றுக்கிட்டீங்களா? கற்றுக்கிட்டேன் சார். கஷ்டப்பட்டு அம்மாக்காக போய் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பிடிக்காம போனேன். அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட, டைலரிங் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து ஒர்க் பண்ணேன், டிசைனர் கிட்ட. தென் அதில் நல்லா கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்புறம் ஒரு மிஷின் வாங்கினோம், வீட்லேயே போட்டு. அம்மா வந்து வெளியே வேலைக்கு போவேனா, ஏன்னா வயசு ஆக ஒரு எங்கேஜுக்கு வந்துட்டு ஒரு 18 years கிட்ட வரும்போது வெளியே போவேனா சொல்லிட்டு வீட்லேயே வச்சுட்டாங்க. ஸோ 4 செவத்துக்குள்ளே உட்காந்துட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். அங்கே இருக்க ஏரியா எல்லாருக்குமே நான் தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். 7 வயசுல மாவு விற்றீங்க. ஆமாம் சார். 15 வயசுல ஸ்வீட் கடையில் பேக்கிங் பண்ணீங்க, கேஷ்லாம் பண்ணீங்க. 16 வயசுல அக்கௌண்ட்ஸ் ஒரு கோல்டு கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் வேலை பார்த்தீங்க. 18 வயசுல டெய்லர் ஆனீங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து பியூட்டி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தது வந்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஜேர்னியில் இந்த 7 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ள கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க, ஏதாவது ஒரு 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 துன்புறுத்தலோ இல்லை யாராவது உங்களை வந்து தொந்தரவோ, ஏன்னா இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். இந்த மாதிரி ஏதாவது உங்க லைஃப்ல நடந்திருக்கா? துன்புறுத்தல்னு பார்த்தா அந்த மாதிரி எனக்கு எதுவும் நடந்ததில்லை சார். நான் அந்த மாதிரி எதுவும் நடந்ததில்லை. எனக்கு என்னன்னா மேரேஜில் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க ஃபேமிலியில். 13 வயசுலேருந்தே என்னை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்பா இல்லை, அம்மா ஒரு ஆள் தான், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ மேரேஜ் பண்ணி நீ அம்மா இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ, இப்படி என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸே வந்து கேட்டு மேரேஜில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணது ஃபேமிலி தான். நான் வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். எனக்கு மேரேஜ்ன்றது ஏன்னா ஒரு நமக்கு ஃபஸ்ட்டு பாஸ்ட் லைஃப் வந்து இப்படி ஆயிடுச்சு, ஆஃப்டர் லைஃப் வந்துட்டு நம்ம கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு இதில் மைண்ட் செட்டில் நான் இருந்தேன். ஸோ அதனால நிறைய நான் ஏன் இதை கேட்குறேன்னா, நான் நிறைய பேர்கிட்ட இந்த சைக்காலஜி கொஞ்சம் படித்ததுனால நிறைய பேருக்கு நான் கவுன்சிலிங்லாம் கொடுத்துட்ருக்கேன். நிறைய யங் கேர்ள்ஸ் 20-25 எல்லாம் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி அப்பா இல்லாத கேர்ள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே குறி வச்சு நிறைய பேர் வந்து ஆசை வார்த்தையெல்லாம் காட்டி அவங்கள மிஸ்யூஸ் பண்ற ஒரு காலமா இருக்கு. அதனாலதான் கேட்டேன். இல்ல அந்த மாதிரி அம்மா வந்து எனக்கு வந்து ரொம்ப என்னை வந்து ரொம்ப நேர் வழியிலேயே கொண்டு போவாங்க. இதை பண்ணாது, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே இது தப்பு தான் சொல்லிட்டு என்ன வளர்த்துனாங்க. ஒருத்தர் பாக்குற பார்வையிலேயே சரியா தப்பான உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். சோ அங்கேயே நீங்க வந்து அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகாம அந்த வயசுல மெச்சூர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு அப்பா இல்லாம வளர்றதுனால, ஃபேமிலி சின்ன வயசுல இருந்தே வேலை பார்க்கறதுனால அப்பவே எனக்கு ஒரு ஃபேமிலி மெச்சூர் வந்துருச்சு. எங்க அம்மாவை பார்த்துக்கணும், என்ன மேரேஜ் பண்ற பர்சன் என் அம்மாவையும் சேர்த்து பார்த்துக்கணும்ன்றது மட்டும்தான் எனக்கு ஒரு மோட்டிவா இருந்துச்சே தவிர பையனா அவங்களுக்கு இருக்கணும், அம்மாக்கு பையனா இருக்கணும், எங்க அம்மா வந்து ஓரம் தள்ளிடக்கூடாது. ஏன்னா அம்மா வந்து எனக்காக வாழ்ந்துட்டாங்க, நான் என்னோட வாழ்க்கையை அம்மாவுக்காக நான் வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால மேரேஜ்ன்றது வந்து எனக்கு வந்து ஒரு வேலியா ஆயிடக்கூடாது. எனக்கு வர ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் இருக்க ஹஸ்பண்ட்லாம் எனக்கு வேண்டாம், அழகா இருக்கிற பையனா அந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை சார். ஆனா கடவுளாக அமைச்சு கொடுத்துட்டாரு எல்லாமே. ஆனா என் ஹஸ்பண்ட்க்கு பேக்ரவுண்ட் கிடையாது தான். பட் எனக்கு அது பிரச்சனையே இல்லை. என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னையும் பாத்துக்கிறாரு, எங்க அம்மாவை அவங்க அம்மா மாதிரியும் பாத்துக்கிறாரு. இது வந்து பெரிய ஒரு பேரண்ட்ஸோட பணத்தை வச்சு நம்ம சம்பாதிக்கும் போது அதுல ஒரு கிக் இருக்காது. கண்டிப்பா நம்மளா சம்பாதிச்சு நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அதோட ஒரு பெரிய போதை இந்த உலகத்திலேயே கிடையாது. கண்டிப்பா சார். ஓகேம்மா, சூப்பர்மா. இப்போ நீங்க வந்து டெய்லரிங் ஃபீல்டுல இருந்து வீட்டில் யாருக்கும் பிடிக்காத ஒரு பியூட்டி இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி வந்தீங்க, எப்போ வந்தீங்க?
ஆஃப்டர் மேரேஜ் தான் சார். அப்படியா? நான் என்னோட ஹஸ்பண்டோட மேரேஜ் ப்ரப்போசல் வந்தப்போ நான் தெளிவா ஒரு முடிவு எடுத்தேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர்கிட்ட நான் இதை சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, எங்க உங்க ஹஸ்பண்ட ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க? நான் ஆக்சுவலி பார்க்கல சார். இது வந்து ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் மூலியமா வந்த ஒரு அலைன்ஸ் தான். அவருக்கு வந்து தான் என்ன பார்த்தது ரொம்ப பிடிச்சி போய் அலைன்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து வீட்ல தான், பொண்ணு பார்க்க வந்தாங்க, ஃபேமிலியோடய வந்துட்டாங்க. ஸோ வீட்ல தான் பார்த்தோம். எல்லாருமே ரொம்ப யோசிச்சாங்க, ஏன்னா ரொம்ப தூரம், காரைக்கால் கோயம்புத்தூர் ரொம்ப தூரம், ரொம்ப டிஸ்டன்ஸ். அம்மாவுக்கு ஒரே பொண்ணு வேற, அம்மாவும் தனியா இருக்காங்க, எப்படி வந்து இவ்வளவு தூரத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு ரொம்ப யோசிச்சாங்க. என் ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, கல்யாணத்துக்கு நீங்க எந்த இதுமே நீங்க நினைக்க வேணாம்மா, நான் இருக்கேன், நானே எல்லா செலவுமே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க காரைக்கால்ல தான் என்னோட நிக்கா நடந்துச்சு. நிக்காக்கு எல்லா செலவும் என் ஹஸ்பண்ட் தான் பார்த்தாரு. ஒரு பைசா கூட எங்களுக்கு செலவு வைக்கல. எங்க வீட்டுல எங்க அம்மாவா தோணி எனக்கு செஞ்ச விஷயங்கள் தான் சில விஷயங்கள், மற்றபடி A to Z வந்து ஹஸ்பண்ட் தான் பாத்துக்கிட்டாரு. இப்போ வந்து நீங்க ஹஸ்பண்ட் கூட தான் வந்தீங்க. நான் 1 hourல பாக்கும்போது ஹஸ்பண்ட் வைஃப் மாதிரியே இல்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும். அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங். அதுதானே சார் முக்கியம் லைஃப்ல. நம்ம ஹஸ்பண்ட் வைஃப் வந்து ஃப்ரெண்ட் மாதிரி இருந்தாதான் லைஃப் வந்து. மேரேஜ்க்கு முன்னாடியே பேசுனீங்களா? பேசியிருக்கேன் சார். அலைன்ஸ் வந்தப்போ, பொண்ணு பார்க்க வந்தப்போ நான் ஸ்ட்ரிக்டா சொன்ன விஷயம் என்னன்னா, என் லைஃப்ல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு லைஃப்ல சாதிக்கணும். ஆமா சார், ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க, என்ன பேசுனீங்க சொல்லுங்க பாப்போம். நான் ஃபர்ஸ்ட் இதுதான் சார் பேசினேன். என்ன நீங்க மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எனக்கு ஓகே தான், பட் ஆனா எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷன் என்னன்னா, எனக்கு லைஃப்ல நிறைய சாதிக்கணும், நான் நிறைய கஷ்டப்பட்டு வந்த பொண்ணு. ஸோ அந்த சாதிக்கிறதுக்கு நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். எனக்கு நீங்க மணி கொடுக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஆனா யாரா ஏதாவது சொன்னா நீங்க வந்து எனக்கு ஒரு பேக் போனா இருந்து என் கூடயே நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன சொன்னாங்க அவங்க? அவர் ஓகே தான் சொன்னார். எடுத்ததுமே ஓகே, அதெல்லாம் இன்னும் பிரச்சனை இல்லை, நான் எப்பவுமே சப்போர்ட்டிவா இருப்பேன்னு சொன்னாரு. செகண்டா நான் சொன்ன விஷயம், நீங்க இப்ப சொல்லுவீங்க ஆஃப்டர் மேரேஜ் ஃபேமிலி, இப்போ மாமியார் இருக்காங்க, மாமனார் இருக்காங்க, இல்ல ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து என்ன உன் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போறாங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க அப்ப மாறிடுவீங்களான்னு கேட்டேன். இல்ல மாற மாட்டேன்னு சொன்னாரு. அப்பவுமே நான் சொன்னேன், அது எப்படி நீங்க எல்லாத்துக்குமே கேட்ட டக்கு டக்குன்னு சொல்றீங்களே, எனக்கு என்னமோ நம்பிக்கையா இல்லை, அப்படி ஒருவேளை நீங்க மாறிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அப்பவே சொல்லிட்டேன் சார். இது வந்து நான் உண்மையா விளையாட்டுக்காக சொல்ல, சீரியஸா சொன்னேன். ஏன்னா நான் அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணு, வாழ்க்கையில நான் தனியா கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கேன். என்னோட லைஃபை நான் வந்து யார் இருந்தாலும் இல்லாட்டியும் வாழ முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதனால எனக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஹஸ்பண்ட் தான் வேணும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவா சொன்னேன். அவர் வந்து அது புரிஞ்சுக்கிட்டாரு. நான் ரொம்ப பயந்து ஆக்சுவலி. யூ வெரி லக்கி. நீங்க அல்லாஹ்க்கு ஷுக்ர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன காரணம் தெரியுங்களா? இப்போ எவ்வளவு வருஷமாவது உங்களுக்கு மேரேஜ் ஆகி? 8 years ஆச்சு. 8 years ஆச்சு இல்லையா? நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொம்பளை பிள்ளைங்க இந்த மாதிரி கண்டிஷன் சொல்ல முடியாது, எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகணும் விருப்பங்களை சொல்லும் போது அப்ப தலையாட்டிட்டு அதுக்கப்புறம் டாக்ஸிக்கா மாறிடுறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய டைவர்ஸ் இன்னைக்கு நடக்குது. அப்பவே அவங்களுடைய விருப்பத்தை சொல்லும் போது நோன்னு சொல்லிட்டேன்னா பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த பொண்ணோட அழகை பார்த்து அந்த பொண்ணோட அந்த சில அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் டோட்டலா வேற மாதிரி இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து பிளஸ் பண்ணிருக்காங்க. 8 வருஷம் ஆகுது. நாளுக்கு நாள் இன்னும் நீங்க வளர்றதுக்காக உங்க கூட டிராவல் பண்ணிக்கிட்டு உங்களை சப்போர்ட் பண்றாங்க. வந்து எனக்கு எதுவுமே நோ சொன்னது இல்லையா ஹஸ்பண்ட் வந்து, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரே தவிர்த்து எனக்கு நோ சொன்னது கிடையாது. சில விஷயங்களுக்கு பயப்படுவாரு. எப்படின்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த மேக்கப், ஆக்சுவலி நான் முன்னாடியே மேக்கப் படிச்சிருக்கேன், ஆனா என்ன யாரும் விடல கிளாஸ் ஃபேமிலில. பிஃபோர் மேரேஜே நான் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கேன், பட் ஆனா ஃபேமிலில அலோவ் பண்ணாதனால அதை அப்படியே விட்டுட்டேன். ஆனா எனக்கு வந்து அது ஒரு ஏமாவே இருந்துச்சு, நம்ம எப்படியாவது அந்த ஃபீல்ட்ல போகணுன்றது ஒரு ஏமாவே இருந்துச்சு. நிறைய பேசியிருக்கோம். அந்த 3 months தான் எங்களுக்கு கேப், மேரேஜ் கேப். அந்த கேப்ல பாத்தீங்கன்னா நான் வந்து பிசினஸ் பத்தியே தான் பேசுவேன். மற்ற கப்பிள்ஸ் மாதிரி இந்த ரொமான்டிக் லவ் அந்த மாதிரி பேசுனது கிடையாது. நான் பிசினஸ் பத்தியே தான் பேசுவேன். இதெல்லாம் செய்யணும், கல்யாணம் ஆகி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற இந்த ஃபோக்கஸ்லயே தான் நான் பேசுவேன். ஸோ அவருக்குமே அது என்கிட்ட ரொம்ப ஒரு பிடிச்சு போயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. ஏன்னா வார்த்தையில சொல்றது ஈஸி இல்லை சார், செயல்ல காட்டுறது ரொம்ப கஷ்டம் சார். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சார். அதுவும் காரைக்கால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஊர். லைக் எப்படின்னா ரொம்ப, அதாவது ஃபேஸ்லாம் க்ளோஸ் பண்ணி அப்படி இருக்கிற ஒரு ஊருக்கு சிட்டில இருந்து ஒரு பொண்ணு நான் வரேன். என்னை வந்து எல்லாமே வேற மாதிரி தான் பார்த்தாங்க. ஆக்சுவலி வேற மாதிரி மீன்ஸ், இந்த பொண்ணு என்ன இவ்வளோ ஸ்டைலா இருக்கு, இந்த பொண்ணு என்ன முஸ்லீமா இருந்துட்டு வீடியோஸ் போடுது, ஃபேஸ் காமிக்குது. ஆக்சுவலி அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்ற மாதிரி நான் வந்த டைம் 2019. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார். நான் 2019ல மேரேஜ் ஆகி வரும்போது அந்த ஊர்ல டாபிக்கே நானா தான் இருந்தேன்.
அப்படியேமா? ரொம்ப பேசியிருக்காங்க சார். நான் ஒரு வீடியோ ஏதாவது என்னோட நான் பிசினஸ் பத்தி தான் சார் வீடியோஸ் போடுவேன். மேக்கப் பத்தி ஏதாவது டிப்ஸ் கொடுத்து போடும்போது கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ரொம்ப மோசமாலாம் திட்டுவாங்க. எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். பட் ஆனா மைண்டுக்கு நான் கொண்டு போக முடியும். நான் மைண்டுக்கு கொண்டு போனா என்னோட பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு கமெண்ட் பண்றவங்க ஏன் ரிப்ளை கூட பண்ணது கிடையாது, எல்லாரையும் பிளாக் பண்ணி விட்டுருவேன். நமக்கு தேவையில்லை சார், பிடிக்கலன்னா ஏன் நம்மள பார்க்கணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் சார். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா காரைக்கால்ல முஸ்லீம் பொண்ணுங்க வந்து வெளியே வேலைக்கு வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் வரேன். நிறைய நெகட்டிவ் என்னை சுற்றி ஃபுல்லாக அவ்வளோ பேர் என்னை திட்டினாங்க. ஆனாலும் எனக்கு பிஸ்னஸ் கொடுக்கறதுக்கும் கிளைண்ட்ஸ் இருந்தாங்க. இவ்வளோ நெகட்டிவாக ஃபேஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த லீடிங் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. எனிவே, இப்போ நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக நீங்கள் வந்தீங்க, மேரேஜ் ஆனவுடனே ஸ்டார்ட் பண்ணீங்க. என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஆரம்பிக்கும் போது வந்து கண்டிப்பாக எனக்கு கிளைண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்களான்னு ஒரு டவுட் வந்து எனக்கு இல்லை, ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்பவே இருந்துச்சு. ஏன்னா காரைக்காலில் தெருவுக்கு தெரு வந்து பியூட்டி பார்லர் இருந்துச்சு, ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் சொன்னது ஒரே விஷயம் என்னன்னா, நீ புது ஊரு, உன்னை இங்க யாருக்குமே தெரியாது, நீ எப்படி இந்த ஃபீல்ட்ல சக்சஸ் ஆவேன்னு எனக்கு கேள்வி கேட்டாரு. நான் அவர்கிட்ட ஒரே விஷயம் தான் சொன்னேன், நான் ஊரை நம்பி ஒர்க் பண்ணல, வேர்ல்ட நம்பி பண்றேன். எனக்கு எங்க ஒர்க் கிடைச்சாலும் நான் போவேன். நீங்க என்ன டிராவல் பண்றதுக்கு எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பீங்களா? நீங்க கூட வரணும்னு இல்லை, பட் நான் டிராவல் பண்ண என்னை அலோவ் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். சரி நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரைக்காலில் வர புக்கிங்ஸை விட ஆல் ஓவர் தமிழ்நாடே, சிங்கப்பூர், துபாய் வரைக்கும் நான் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். எப்படி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணுறீங்க? கஷ்டம் தான் சார். டீம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இப்போ நீங்க சிங்கிள் பர்சன் தான். சிங்கிள் டீம்னா லைக் 10 பேர் அந்த மாதிரி இல்ல, ஹெல்ப்புக்கு ஆள் வச்சிருக்கீங்க. இருக்காங்க. எனக்கு வந்து அசிஸ்டன்ட்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த பெரிய டீம் செட்டப்போட நான் எதுவும் பண்ணல. ஏன்னா நான் வந்து ஒரே நாள்ல 10 புக்கிங் எடுக்கிற ஆள் கிடையாது. ஒரு கிளைண்ட்னா அவங்களுக்கு தான் நான் ஃபுல் ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணுவேன். அதாவது என்னோட ஒர்க்கை வந்து நான் டெடிகேஷனா பண்ணுவேன். மணி செகண்டரி தான். நஸ்லா வந்து ஒர்க் பண்ணா அதுல எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்றதான் நான் என்னோட ஃபோக்கஸா நான் வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் வச்சு கொண்டு போயிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ அதனால எனக்கு ஒரு புக்கிங் வந்தா போதும், என்னோட கிளைண்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆனா போதும். நான் ஒரு கேள்விப்பட்டேன், ரொம்ப சுமாரா இருக்கிற ஒரு பொண்ணா இருந்தாலும் உங்ககிட்ட வந்து அவங்கள பியூட்டி குவீனா மாத்திடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானே அது? உண்மைதான். அப்படியே அவங்கள அப்படியே மாத்தி அவங்கள அழகாக்கிடுவீங்க. உண்மையா அது? ஆனா அவங்க ஃபேஸ் மாறாது சார். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, மேக்கப் பண்ணா வந்து ஃபேஸ மாறிடுது, என்னோட ஃபேஸே மாத்திடுறாங்க, பொம்மை மாதிரி ஆக்கிடுறாங்க. என்னோட ஒர்க்ல அப்படி மாறவே மாறாது. என்ன வித்தியாசம் மத்தவங்க ஒர்க்குக்கும் உங்க ரொம்ப நேச்சுரலா இருக்கும் சார். ஓகே, நேச்சுரலா அப்படியே அவங்க அழகாக்கிடுவீங்க. அவங்களோட ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப நேச்சுரலா அவங்க ஃபேஸை சேஞ்ச் பண்ணாம அவங்க அப்படியே அழகா காட்டுறாங்க. அதாவது மேக்கப் போட்ட மாதிரியே தெரியாம நீங்க அவங்கள அழகா காட்டிடுவீங்க. 90% கிளைண்ட்ஸ் என்ன சூஸ் பண்றதுக்கு ரீசனே அதுதான். அதுல தான் நீங்க ஸ்பெஷலைஸ் பண்றீங்க. அதுல தான் நான் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப நேச்சுரலா இருக்கும். ஓகே, இப்போ ஒரு கிளையண்ட்டை நீங்க போய் மேக்கப் போட போறீங்கன்னா அவங்கள அதுக்கு முன்னாடி போய் ஏதாவது ஒரு ஸ்கின் டெஸ்ட் ஏதாவது பண்ணுவீங்களா? அவங்கள போய் பாப்பீங்களா? எதுவுமே பட்டது இல்ல. அங்க போய் அவங்கள பார்த்த உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு கிளைண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி போட்டோ வாங்கி பாருங்க. என்னோட கிளைண்ட்ஸ் எப்படின்னா மேக்ஸிமம் லைக் முஸ்லீம் கிளைண்ட்ஸாக இருக்கனால ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க, நானும் கேட்க மாட்டேன். எனக்கு வந்து அது நீட் இல்லை. ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு ஃபேஸை பார்த்துட்டா நான் அனலைஸ் பண்ணிடுவேன், இவங்களுக்கு இதுதான் நீட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் த ஸ்பாட்ல போயிட்டு தான் அவங்க மேக்கப், அவங்களோட ஃபேஸையும் பார்ப்பேன், அவங்களோட ஹேரையும் நான் பார்ப்பேன். அந்த டைம்லேயே அவங்களுக்கு என்ன நீடோ அதை அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவேன். மெயினாக வந்து மேரேஜஸ்க்கு தான் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணுறீங்க? ஆமாம் சார், பிரைடல் ஒர்க். பிரைடல் ஒர்க். ஆமா சார். ஓகே, ஒரு ஒர்க்குக்கு எவ்வளவு டைம் எடுத்துப்பீங்க? கண்டிப்பா 3 hours ஆகும் சார். 3 hours? ஆமா சார். நானே தான் பண்ணுவேன் சார். இப்போ சில ஆர்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்கப் மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க. இப்போ நல்ல ப்ரொஃபஷனலா இருக்கவங்க வந்து ஒன்லி மேக்கப் பண்ணுவாங்க, ஹேர், சாரி மத்ததெல்லாம் வந்து டீம் வச்சுட்டு பண்ணிடுவாங்க. என்னோட கிளைண்ட்டுக்கு A to Z நான் தான் பண்ணுவேன் சார். என்ன புக் பண்றாங்கன்னா நான் தான் மேக்கப்பும் பண்ணுவேன், நான் தான் ஹேரும் பண்ணுவேன். ஓ, ஹேரும் நீங்க தான் பண்ணுவீங்க? ஆமா சார். சாரி டிராப்பிங்ல இருந்து ஜுவல்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே நான் தான் சார். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவங்கள வந்து பக்காவா ரெடி பண்ணுவீங்க. அவங்க வந்து எனக்கு கிளையண்டா நான் பார்க்க மாட்டேன். அவங்க வந்து எனக்கு ஒரு குயின், என்னோட பிரைட்னாலே எனக்கு ஒரு குயின் மாதிரி. ஸோ அதை வந்து இன்ட்ரெஸ்டடா நான் ஒர்க் பண்ணுவேன். அவங்களுக்கு டாப் டு பாட்டம் என் கையால நான் பண்றது தான் சாட்டிஸ்ஃபைடுமே எனக்கும். இப்போ நஸ்லா ஆர்டிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு பிராண்ட் நீங்க கிரியேட் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அடுத்த கட்ட பிளான்ஸ் என்ன? வாட் ஆர் யூ கோயிங் டு டு? என்னோட அடுத்த கட்ட பிளான் வந்து இதே ஃபீல்டை நான் இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றது எனக்கு ஒரு எய்ம் சார். நிறைய கஷ்டப்படுற பெண் பிள்ளைகளுக்கு மேக்கப் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக்கி அவங்களுக்கும் ஒரு ஏர்ன் பண்றதுக்கு ஒரு வழியை காட்டுறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டா அது உண்மை? ஆமா சார், ஆமா சார். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
நான் ஆக்சுவலி கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு தான், பட் அதுக்கப்புறம் எனக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. ஓகே. நஸ்லா கிட்ட போனா நம்மளும் நஸ்லா மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா மாறுவோன்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல வந்தாங்க. அந்த மாதிரி என்கிட்ட வரவங்களுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் மினிமலா ஒரு சார்ஜ் பண்ணி அவங்களும் இப்போ நிறைய பேர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் ட்ரைன் பண்ணியிருக்கேன். அப்படியா? ஆமா சார், ட்ரைன் பண்ணியிருக்கேன். ஆஹா, அதுல யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் போட்டாங்களோ அவங்க இப்போ நல்ல சக்சஸா இருக்காங்க சார். சூப்பர்மா. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு 100+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ரெகுலர் ஒர்க்ஸ் வந்துட்டு இருக்கு சார், இருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஆனா நீங்க வந்து கிளாஸ் கிளாஸ் பண்றது பண்றது காரைக்கால்ல தான். பட் என்கிட்ட வந்து பிரான்ஸ்ல இருந்து வருவாங்க, சவுதில இருந்து வருவாங்க. ஆன்லைன்லயா நேராவா? நேரா சார். எத்தனை நாள் கோர்ஸ் இது? இது வந்து 15 to 18 days கிளாஸ் சார். ஒரு 18 நாள் உங்ககிட்ட ஆமா வந்துட்டேன்னா நீங்க வந்து ஒரு ஒரு நஸ்லாவா அவங்கள மாத்தி அனுப்பிச்சிருவீங்க. ஆமா சார், அவங்க வந்து என்னென்ன பியூட்டி சம்பந்தப்பட்ட ஆமா. ஒர்க் எல்லாமே பண்ணலாம். எல்லாமே பண்ணலாம். அது லைக் பிரைடல் மேக்கப் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பிரைடல் மேக்கப் கிளாஸ். ஒரு பிரைடை எப்படி ரெடி பண்ணணும்னு டாப் டு பாட்டம் வரைக்கும் நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். மேக்கப், ஹேர், சாரி எல்லாமே. ஸோ அது வந்து ஹானஸ்டா நான் டீச் பண்ணிடுவேன் சார். என்னோட சீக்ரெட்ஸ் எதுவுமே நான் ஹைட் பண்ணது கிடையாது. நான் எப்படி என்னோட கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுவனோ அது அப்படியே நான் வந்து ஓப்பனா டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காங்க. இது கம்ப்ளீட் பண்ணா ஏதாவது சர்டிபிகேட் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா நீங்க? இருக்கு சார். என்னோட சர்டிஃபிகேட் இருக்கு அண்ட் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட்டும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் சார். அப்படியா? ஆமா சார். ஓகே. இந்தியால மட்டும் இல்ல, வேர்ல்டுலயே ஒன் ஆஃப் தி லீடிங் மேக்கப் ஆர்டிஸ்டா வரணும்னு நான் எல்லாம் வல்ல இறைவன் கிட்ட, அல்லாஹ் தஆலா கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. இன்ஷா அல்லாஹ். Thank you very much. Thank you so much Thanks, sir. Thank you. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம்.